I think ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம்காக ரொம்ப நிறைய குவாலிட்டிஸ் முக்கியம் இருக்குது. பட் அக்கார்டிங் டு மீ குட் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் தேவா, என்னோட பர்சனல் லக்கி சாம் எல்லாம் பிகினிங் என்னோட எல்லாம் படம்ல பம்பருக்குனாலே அர்ஜுனா எல்லாம் என்னோட சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்ஷன் அவர் தான் பண்ணியாச்சு. ஸோ இது படம்காக ஐ திங்க் ஐம் வெரி ஷோர் அவர் கூட இந்த படம்காக லக்கி இருக்கீங்க. அண்ட் ஷாம் பற்றி ஐ திங்க் எல்லாம் சொன்னார். சாக்லேட் பாய் இருக்குது, ரொமான்டிக் ஹீரோ இருக்குது, ஜான் என்னோட மேனேஜர், அவர் அது இன்விடேஷன் கொடுத்தாச்சு. அப்போ நான் ஃபோட்டோ பார்த்தாச்சு. ஆனால் நான் அது ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் த பேஜஸ் இயர் பிகாஸ் அவர் யார் எனக்கு புரியல. அப்புறம் அவர் சொன்னார் அவர் ஷாம். ஐ செட் கெட் லாஸ்ட். அவர் சொன்னார் நிஜமா அவர் ஷாம் தான். நான் சொன்னார் ஓகே, திஸ் இஸ் டெடிகேஷன் அண்ட் திஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ ஐ திங்க் from the bottom of my heart I wish him success because this movie இப்போ பார்த்தாச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அது ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவ் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான இருக்குது. நான் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியாச்சு என்னோட மூவிஸ் வேறு கோஸ்டார்ஸ் மூவிஸ் ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இந்த மாதிரி எடிட்டிங் நான் பார்க்கல. ஸோ ஐ திங்க் எடிட்டர் டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்துறதுக்கு அப்புறம் தான் எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த மூவி ரிலீஸிங் டைம் நான் கண்டிப்பாக இந்த மூவி பார்க்குறேன். And very beautiful, gorgeous Poonam Kaur is here as well, talented director sir and generous producer and I think very very hard working multi-talented Sham. So நான் கூட அவர் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். நீங்கள் கூட உங்களோட blessing வேணும். So thank you so much and with me, along with me, wish them all the best. என்னோட நல்வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நான் ஒரு ஹீரோவாக வந்து அட்டன் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. பிகாஸ் இந்த கம்ப்ளீட் டீமே எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டீம். துரையாக இருக்கட்டும், ஷாமாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்ரீகாந்த் தேவா. எப்படி சொல்கிறது, அவர் வந்துட்டு சும்மா வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் சும்மா பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போயிட்டுருக்கலாம், லைஃப் ஓடினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கிடையாது துரை. ஒரு வருஷம் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகாமல் தன்னோட படம் இப்படி தான் இருக்கணும், தன்னோட ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும், அதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு போக போக அவரோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா படம் அவ்வளோ நல்லா வந்துகிட்டே இருக்க வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் மேக்கிங் எடுத்து சினிமாவில் நல்ல ஒரு தரமான சினிமா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் துரை சார். ஷாம்பாய் பற்றி சொல்லணுன்னா, ஒரு சில படங்கள் தான் நம்மளுக்கு வந்துட்டு டு த ஹார்ட் எடுத்து இந்த படத்தில் எப்படியாவது இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யாருன்னு சொல்லணும். நல்ல படங்கள் கொடுத்துருப்போம், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் டு நெயில் இட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஜிம் ரெகுலராக பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நான் ஜிம்மில் அவரை மீட் பண்ணும்போது, நான் ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஜிம்மில். அப்போ அவர் வருவார். அவர் வரும்போது நான் எப்போ மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றின விஷயங்களை மட்டுமே பேசுவார். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இந்த படத்துக்காக அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இந்த படத்துக்காக மட்டுமே இருந்திருக்கு. கண்கூட நான் பார்த்துருக்கேன் அவரோட கடினமான அந்த உழைப்பு. இந்த படத்துக்காக நான் எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எப்போ பார்த்தாலும் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஐ திங்க் திஸ் இஸ் கோன் டு பி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருக்க போகுது ஷாம்பாய். ஒரு கம்ப்ளீட் ஒரு பிக் பிரேக் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிக் கம்பேக் நீங்கள் வரணும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்துட்டு என்னோட மை சோல்ஃபுல் பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு அவர் குத்து சாங் நல்லா பண்ணுவார்ப்பா, மாஸ் சாங் நல்லா பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு நல்ல இமேஜ் மேக் ஓவர், ஸ்ரீகாந்த் தேவாவில் இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பண்ண படம் நான் பார்த்து ஐ திங்க் நேபாளி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் மேக் ஓவர் அவருக்கு தந்துச்சு. வெஸ்டர்னைஸ்டாக வந்துட்டு வெஸ்டர்ன் மியூசிக்கையும் அவர் வந்துட்டு நல்லா க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஆடியோவில் 2 சாங் பார்த்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல டைரக்டரோட கம்பைன் ஆகும்போது ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டரோட ஒரு பெஸ்ட் அவுட்புட் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப், டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி நல்ல அட்டெம்ப்ட், நல்ல படங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். நன்றி.